ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. அது என்னன்னா, நான் எல்லா தெய்வத்தையும் வணங்குறேன், எப்போ எல்லா தெய்வமும் என்ன கண்ணு திறந்து பார்க்கும் அப்படின்னு. நீ என்ன முதல்ல வணங்குறேன்னு வச்சுக்கோய. உன் இஷ்டமான தெய்வம் யாருன்னு கேட்டா உடனே ஓடி வந்து சாயி அப்படின்னு சொல்லுவேன். அடுத்தது யாருன்னு கேட்டா முருகர்னு சொல்லுவேன். இப்படி வரிசையா எனக்கு இந்த தெய்வம் தான் பிடிக்கும் அப்படின்னு ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொன்று சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதாவது எனக்கு ஃபஸ்ட்டு இஷ்டமான தெய்வம் சாய், முருகர், சிவன் இப்படின்னு வரிசையாக சொல்லிக்கிட்டே இருப்பேன். உனக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடக்க போகுது. அதுவும் எந்த தெய்வத்தால தெரியுமா? முருகராலேயே. முருகரால இன்னைக்கு உனக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் ஒன்று கிடைக்க போகுது. நீ நினைக்கலாம், என்ன சாய் சொல்றீங்க அப்படின்னு. ஆமா, நீ வணங்குற எந்த தெய்வமும் உன்னை எப்பயும் கைவிட்ட போறதில்ல. உனக்கு சில கஷ்டங்களை கொடுத்தாலும் அந்த கஷ்டங்கள்ல இருந்து மீண்டு வர்றதுக்கான தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் தெய்வம் கொடுக்கும். நீ வணங்கிட்டு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொரு நாளும் நல்ல நாள்லையும் நீ எல்லா கோயிலுக்கும் போற, முருகர் கோயிலுக்கும் போய் எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு தான் இருக்க. நீ எந்த ஒரு தெய்வத்துக்கும் எந்த ஒரு குறையும் வைக்காத போது தெய்வம் உனக்கே குறை வைக்க போகுது. அது மட்டும் இல்லாம நீ மனுஷனுக்கே குறை வைக்கல. நீ ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்துருக்க அப்படின்னா உடனே அந்த வாக்கை எப்படியாச்சும் செஞ்சு முடிச்சிடணும் சீக்கிரமா அப்படின்னு நினைப்ப. உன்னால முடிஞ்ச விஷயத்துக்கு மட்டும்தான் நீ வாக்கு கொடுப்பியே தவிர முடியாத விஷயத்துக்கெல்லாம் நீ வாக்கு கொடுக்க மாட்ட. உன்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு முருகர் மிகப்பெரிய ஒரு லீலையை செய்ய போற. அதை ஏன் நான் உன்கிட்ட சொல்றேன் அப்படின்னா, நீ தெரிஞ்சுக்கணும், அந்த விஷயத்த நீ பிடிச்சிக்கணும். இது எனக்கானது இல்லை, இது எனக்கானதை கொடுக்கலன்னு எதையும் நீ விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா நான் நிறைய விஷயம் கொடுக்கும்போதே நீ என்ன தெரியுமா செய்வ? இது எனக்கானது அல்ல, இது என்னோடது அல்ல அப்படின்னு சொல்லி சில விஷயத்த விட்டுருவ. ஆனா இனி வரும் விஷயத்த, எந்த தெய்வமும் தர விஷயத்த நீ விட்டுறக்கூடாது. எல்லாத்தையும் வரக்கூடிய அத்தனை வாய்ப்பையும் பயன்படுத்திக்கணும். ஒரு தெய்வத்துக்கிட்ட நீங்க நிலையா போய் நின்னுட்டீங்க, எனக்கு இந்த விஷயம் வேணும் அந்த விஷயம் வேணும்னு போய் கேட்டுட்டீங்க அப்படின்னா அந்த தெய்வம் எப்படியாவது உங்க கையில அந்த பொருளையோ இல்லை உறவையோ இல்லை நீங்க கேட்ட வேண்டுதலையோ கண்டிப்பா கொடுத்துரும். அதே மாதிரிதான் ஒரு விஷயம், அதாவது நீ ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்க உன்னுடைய தீராத கடனை அந்த முருகப்பெருமான் செஞ்சு வைக்க போறாரு. முக்கியமா நான் சொல்ற ஒரு கதையை கேளு. இதுலயே நீ புரிஞ்சுக்குவ உன்னுடைய ஆசைகள் நிறைவேறுமா நிறைவேறாதான்னு. ஒரு மலையில முருகர் கோயில் இருக்கு. இங்க ஒரு ரொம்ப ஏழையான ஒரு அப்பா பொண்ணு இருக்காங்க. அந்த குடும்பம் இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு படிக்கிறதுக்கு வசதி இல்லை, ஆனா படிக்கணும்னுங்கிற ஆசை. அப்பாவுக்கும் நிறைய அந்த பொண்ணை படிக்க வைக்கணும்னு ஆசை, ஆனா படிக்க வைக்க காசு இல்லை, புத்தகத்தை வாங்க எந்த ஒரு வழியும் இல்லை. அதனால அந்த அப்பா மனசை விட்டு கோவிலுக்கு மேலெல்லாம் போய் ஏறி நின்று அந்த முருகனை வேண்டலை. படி ஏறி போய் அவ்வளோ தூரத்தில் போய் முருகனை வேண்டலை. அந்த மலைக்கு கீழே நின்று, முருகா எனக்கு வழியை காட்டு, என் பிள்ளைக்கு பணத்தை கட்டணும், என் பிள்ளைக்கு புத்தகம் வேணும், என் பிள்ளைய நல்லா படித்து நல்ல ஒரு ஆளாக்கணும் அப்படின்னு அந்த முருகர்கிட்ட வேண்டி அவருடைய முழு வேண்டுதலையும் சொல்லிட்டாரு. இது ஒரே ஒரு நாள் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த நாளும் அவர் போய் அந்த பக்கமா போகும்போது முருகா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது ஒரு வயதான பாட்டி ஒண்ணுமே சொல்லல, ஒரு மூட்டையை கொடுத்து, இது வீட்டுக்கு போனா திறந்து பாரு, இது உனக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு போய் அந்த மூட்டையை திறந்து பார்க்கும்போது அதுல அவ்வளவு பணமும் அந்த பிள்ளைக்கு படிக்கிறதுக்கான புத்தகமும் அதுல இருந்துச்சு. இது யாருடா இது கொடுத்துருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி போய் அந்த கடையில இருக்கிறவங்க சுத்தி முத்தி இருக்கிறவங்ககிட்ட, இந்த பாட்டி ஒரு பாட்டி இருந்தாங்களே, இங்க யாருன்னு கேட்கும்போது, இங்க அப்படிப்பட்ட ஒரு பாட்டியே கிடையாது, இங்க அப்படிப்பட்ட ஒரு பாட்டியே இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அப்பதான் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, முருகன் தான் மனுஷ ரூபத்துல நமக்காக உதவி செஞ்சிருக்காங்கன்னு. நீ புரிஞ்சுக்க வேண்டியதுல என்னன்னா, எந்த தெய்வமும் நீ அந்த தெய்வத்திட்ட ஒரே ஒரு முறை எனக்கு இது தாங்க அப்படின்னு கேட்டுட்ட, தாப்பா தாமா அப்படின்னு கேட்டுட்ட அப்படின்னா எப்படி இருந்தாலும் உன் கைக்கு அந்த பொருள் சேர்ந்துடும். நீயே ஒரு காலத்துல ஐயோ நம்ம எவ்வளோ வேண்டிட்டோம் ஆனா கிடைக்கலையேன்னு போனாலும் நீ நினைக்காத நேரத்துல உன் கையில அந்த பொருள் சேரும். அது உறவா இருக்கலாம்,
படிப்பாக இருக்கலாம், இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கலாம். எது வேணாலும் நீ உனக்கு தேவையானதை வேண்டும் போது அந்த தெய்வம் நிச்சயமாக உனக்கு உதவி செய்யுது. இதை நீ என்னைக்கும் மறந்துடக்கூடாது. அதே மாதிரி தான் இன்னைக்கு அந்த முருகர் உனக்காக உதவி செய்ய போறாரு. இந்த சாயும் உன் கூட துணையா இருக்க போறேன். ஆக மொத்தம் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது, இனி எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். எல்லா விஷயத்தையும் அந்த தெய்வமே பார்த்துக்கும் அப்படிங்கிறத நீ இன்னைக்கு புரிஞ்சிக்க தான் போற. எத்தனை நாள் தான் உன் வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டே இருப்ப. இந்த ஒரு கதைய உதாரணமா வச்சுக்கோ. மனசால இறங்கி வா. மனசால உன்னுடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயம் நடக்க போகுதுன்னு நீயே பார்க்கத்தான் போற. இதுவரைக்கும் நீ சோர்ந்து போய் ஒவ்வொரு விஷயத்திலையும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த. ஆனா இதுக்கு மேல எந்த விஷயத்திலையும் கவலைப்பட மாட்ட அப்படின்னு நான் நினைக்கிறேன். உன்னுடைய வாழ்வில் அத்தனை விதமான காயங்களும் அத்தனை விதமான பாரங்களும் இருப்பினும் உனக்கு தேவையானது நேரத்திற்கு சரியாக வந்து சேரும். அதாவது நிறைய தடைகள் இருக்கலாம். சிலர் உன்னை வாழவே கூடாது அப்படின்னு நிறைய விதமான போட்டி பொறாமையோடு உன்னை வாழக்கூடாது என்று தடுக்கலாம். ஆனால் இந்த தெய்வத்திடம் எதுவும் யார் என்ன சொன்னாலும் நடக்காது. முதலில் உன்னுடைய வேலையை போய் பாரு. நீ கோவிலுக்கு வந்துதான் வேண்டணும், கோவிலுக்கு வந்துதான் ஒரு செயலை செய்யணும் என்பது கிடையாது. நீ வீட்டிலிருந்தே ஒரு தெய்வத்தை மனதார எந்த ஒரு கள்ள கபடமும் இல்லாமல் மனதார நீ வணங்கும் பட்சத்தில் அந்த தெய்வம் எங்கிருந்தாலும் உன் கூட வரும். நீ என்னிடம் கேட்கும் ஒவ்வொன்றும் கிடைக்கும். இந்த தெய்வங்கள் எல்லாம் எனக்காக ஒன்றுமே செய்யவில்லையே என்று நீ நினைத்த காலமெல்லாம் போய் நான் கேட்டது கண்டிப்பாக என்னுடைய தெய்வம், நான் வணங்கும் தெய்வம் கொடுக்கும் என்று சொல்லும் காலமும் வெகு தூரத்தில் இல்லை, பக்கத்திலேயே தான் உள்ளது. எந்த ஒரு விஷயமும் உன்னை நிச்சயமாக இனி வரும் நாட்கள் கவலைப்படுத்தாது. இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில நிறைய கவலைப்பட்டிருக்கலாம். ஆனால் இதுக்கு மேலே உன்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு கவலையும் இருக்காது. நிறைய துரோகத்தை அனுபவிச்சுட்டு இல்லை, இனி சந்தோஷத்தையும் அனுபவிக்க தயாராயிரு. ஏற்கனவே நான் உன் வாழ்க்கையில எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நிச்சயமா அதெல்லாம் உனக்கு புரியும்னு நம்புறேன். நீ என்னுடைய பிள்ளை, உன்னை அற்புதமாக வாழ வைப்பேன். அது எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் என்னைக்கு விட்டுறாத. சந்தோஷமாக இருக்க நான் உனக்கு எல்லா நேரமும் உதவி செய்வேன். இன்னைக்குன்னு இல்லை, எல்லா நேரத்திலையும் உதவி செய்வேன். என்னிடம் இருந்து உனக்கு எல்லா விஷயத்திலேயும் அற்புதமும் அதிசயமும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதனால சாயிருக்காருன்னு நம்பிக்கையோட உன்னுடைய நம்பிக்கையும் பொறுமையும் நிச்சயமாக ஒரு நாள் வெல்லும். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து ஒவ்வொரு நாளும் உன்னை அழகு பார்த்து வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.